வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 125ஆக உயர்ந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சஜயகுமார் இணைகிறார். சஜயகுமார், தகவல்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், வயநாடு சூரமலா, முண்டக்கை, அட்டமலா பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவு தற்போது உயிர் பலியானது 105ஆக உயர்ந்திருக்கிறது. 98 பேர் மாயம், அதே போல 128 பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய தற்போது இரவிலும் கூட தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் இராணுவத்தினர் கயர் மூலம் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்களை மீட்டு வருகின்றனர். குறிப்பாக கைவேலி ரிசார்ட் பகுதியில் நேற்று முகாமாக அங்கு மாற்றப்பட்டு அந்த பகுதியில் ஏராளமான மக்களை தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதி நிலச்சரிவால் தனிமைப்பட்ட நிலையில் அங்கு தவிக்கப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட மக்களை தற்போது முழுமையாக அந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. அதே போல அங்குள்ள ஒரு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டிருந்ததில் 19 சிறுவர்கள் மாயமாகி இருக்கிறதாக அந்த பள்ளி நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றனர். அப்போது இரவிலும் கூட மீட்பு பணியானது தங்களால் முடிந்த அளவுக்கு பேரிடர் மீட்பு குழு, தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் இராணுவத்தினர் கயிறு மூலம் அங்கு பல பகுதிகளில் தனிமைப்பட்ட மக்களை மீட்டு வருகின்றனர். ஹெலிகாப்டர் அங்கு இந்த மாலை தரை இறங்கினால் கூட மோசமான வானிலை, அதே போல பனிமூட்டம் காரணமாக, மழை காரணமாகவும் மீட்பு பணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் சாத்தியமில்லாத நிலையில் தற்போது மீட்பு படையினர் பேரிடர் மீட்பு குழுவும் அதே போல இராணுவம் இணைந்து கயிறு மூலம் பல்வேறு பகுதிகள் தனிமைப்பட்டிருந்த மக்களை ஒவ்வொருத்தராக கயிறு மூலம் ஒரு பகுதியிலிருந்து பாதுகாப்பான மற்றொரு ஆற்றின் மறுகரைக்கு மீட்கப்பட்டு வருகிறது. இன்று நாளை காலை மீண்டும் இந்த மீட்பு பணியானது துரிதப்படுத்தும் என மாநில அரசானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவின் கூடுதல் குழுக்கள் வரவழைக்கப்படும் காலையில். அதே போல இராணுவத்தின் பல்வேறு பிரிவுகளும் இந்த பகுதிக்கு வரவழைத்து நாளை அந்த அழைத்து செல்லப்பட்ட பாலத்துக்கு பதிலாக தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டு சாலை மார்க்கமாக முழுமையாக மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் கேரளா மாநில அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், கண்டிப்பாக சஜயகுமார். அதே போல் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் நாளைய தினம் வர இருக்கிறதா சொல்லப்படுது. எப்போ வராங்க? மக்களை சந்தித்து ஆறுதல் கூறக்கூடிய அந்த காட்சிகளும் நாளை தினம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு வானிலை நிலவரம் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? தற்போது அங்கு சற்று மழை பெய்து வருவதாலும் பனிமூட்டம் காரணமாகவும் அந்த பகுதியில் மீட்பு பணிக்கு மந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தான் ஹெலிகாப்டர் மூலம் சாத்தியமில்லாத ஒரு மீட்பு பணி சாத்தியமில்லாத நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. நாளை பகல் 11 மணிக்கு மேல் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி அங்கு வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போல முதல் கட்ட மீட்பு பணிகள் முடிவடைந்த பின்னர் கேரளா மாநில முதல்வர் பினராயி விஜயன் அந்த பகுதிக்கு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல்கள் கூறப்படுகிறது. ஸ்ரீராம், இது ஒரு மிகப்பெரிய இழப்பு, பேரழிவை சந்தித்திருக்கிறது கேரளா. கிட்டத்தட்ட 125 பேர் பலியாகி இருக்கிறார்கள். தற்போதைய தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி சஜயகுமார்.